அன்பு நெஞ்சங்களே, இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம். இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக. இன்றைய நற்செய்தி வாச சிந்தனை, காணாமற் போன ஆடு உவமை. மத்தேயு நற்செய்தி நூல் பிரிவு 18, இறை சொற்றொடர்கள் 12 முதல் 14 முடிய. இதன் விளக்கம் அறிவோம். பாலஸ்தீன நாட்டில் இயேசுவின் காலத்தில் ஆடு மேய்ப்பது முக்கிய தொழில். ஆடுகள் தனி மனிதனுடைய உடைமை அல்ல, அது கிராமத்தின் சொத்து. ஆடுகளை மேய்க்க ஒரு மேய்ப்பன் அல்ல, 2-3 மேய்ப்பர்கள் செல்வார்கள். ஒரு ஆடு வழி தவறிவிட்டால் மாலை வேளையானதும் மற்ற இடையர்கள் ஆடுகளை கிராமத்திற்கு ஓட்டி வந்து அவர்கள் ஒருவர் காணாமல் போன ஆட்டை தேடி சென்ற செய்தி சொல்வார்கள். அவருக்காக கிராமம் முழுவதும் ஆவலுடன் காத்திருக்கும். அவர் திரும்பி வந்ததும் கிராமம் முழுவதும் மகிழ்வால் நிரம்பி வழியும். காணாமல் போன ஆடு கிடைத்ததற்காக மட்டுமல்ல, ஆயன் பத்திரமாக திரும்பி வந்ததற்காக. இந்த உவமையில் இறை அன்பின் பல்வேறு பரிமாணங்கள் வெளிப்படுகின்றன. ஒன்று, இறை அன்பு ஒவ்வொரு தனி மனிதனுக்குரியது. 2, இறை அன்பு பொறுமையுள்ளது. 3வது, அது தேடும் அன்பு. 4, அது மகிழும் அன்பு. 5, இறை அன்பு காக்கும் அன்பு. அன்பார்ந்தவர்களே, தவறி செல்வோர் மீது இயேசுவின் அன்பும் இரக்கமும் அளவிட முடியாதது. 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறி சென்ற ஒரு ஆட்டை தேடி அலையும் அளவுக்கு அவர் அதன் மீது அன்பு கொண்டுள்ளார். இயேசுவின் பணி வாழ்வின் போதும் தவறி சென்றவர்களே அவரது பணியின் மையமாக இருந்தன. இயேசுவின் இப்பணி பாங்கு இன்று நம் பணியில் பெரும்பாலும் வெளிப்படுவதில்லை. இன்று நாம் தவறி சென்றவர்களை தேடும் முயற்சிக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதில்லை. நம்மோடு இருக்கும் 99 ஆடுகளை பற்றியே நாம் அனைத்து கவனத்தையும் செலுத்துகிறோம். தவறி சென்றவர்கள் தாமாக தம்மிடம் வந்தால் கூட அவர்களை நாம் அந்நியர் போலவே பார்க்கிறோம். அவர்கள் திரும்பி வர பல நிபந்தனைகளை விதித்து அவர்கள் திரும்பி வருவதை கடினமாக்குகிறோம். 99 ஆடுகளை விட்டுவிட்டு தவறி போன ஆட்டை தேடி சென்ற இயேசுவின் பணிக்கும் நம் பணிக்கும் இடையே பெரும் வேறுபாடு உள்ளது என்பதை நாம் மறுக்க முடியாது. தவறி சென்றவர்களை திரும்ப கூட்டி வருவது நம் பணியின் இலக்காக இருக்க வேண்டும் என்பது தவிர்க்க முடியாதது. சிந்தித்து தியானித்து செயல்படுவோம். கடவுளின் பேரன்பை உணர்ந்து வாழ்கின்றேனா? இறை உறவிலிருந்து பிரிந்தவர்களை தேடி கண்டுகொள்கின்றேனா? பிரிந்தவர் திரும்பி வரும்போது திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கின்றேனா? மன்றாடுவோமாக. வல்லமை மிக்க இறைவா, நாங்கள் அனைவரும் உமது பேரன்பை உணர்ந்து வாழவும், உம்மை விட்டு பிரிந்து வாழ்பவர்களை உம்மோடு இணைத்து கொள்ளவும், திருந்தி வருபவரை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்ளவும் வரம் தாரும். ஆமீன்.